ஏண்டா இப்படி பண்ண? எதுக்கு போய் சொன்ன? என்கிட்ட ஒரு வார்த்தை, நான் பாக்குறது சப்ளையர் வேலை இல்லம்மா, நான் கிளீனர் வேலை தான்மா பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அப்பவே வேணான்னு சொல்லியிருப்பேன்டா. இல்லம்மா, அது இன்னைக்கு நீ அவங்க முன்னாடி ஒரு கேலி கூத்த ஆயிட்டியேடா. இப்ப பார்த்தல என்ன நடக்குதுன்னு பார்த்தல. உன்னை இனி ஒரு கோமாளியா தானடா பாப்பாங்க. உனக்கு மட்டும் இல்லடா, உன் அப்பாக்கு சேர்த்து தானடா இந்த பழி. ஏன் அப்படி பண்ண? அவனை அடிச்சுட்டு நானும் செத்து போறேன். சொல்லாதம்மா. ஏண்டா செத்து போலாண்டா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எதுக்கு உயிரோட இருக்கணும்? தெரியாம அத்தை, இப்ப சின்னையா என்ன தப்பு பண்ணாரு? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க எதுக்காக சாகணும்? என்ன ஈஸ்வரி இது? எல்லாம் தெரிஞ்சோ இப்படி நீயே பேசுற? அப்படி இல்ல, நீங்க எப்படி தையல் வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி சின்னையாவும் இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அந்த வேலையை பார்த்திருக்காருல. ஐயோ, அத உங்களுக்கு தெரியாது. சின்னையா ஒன்னும் தப்பான வேலை பார்க்கல. அவரு திருடல, பொய் சொல்லல, யாரு வயிற்றுலயும் அடிச்சு பழைக்கல. உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற முடிவோட தனக்கு கிடைச்ச வேலைய நியாயமா நேர்மையா செஞ்சிருக்காரு. இது எந்த விதத்துல தப்புத்த? ஐயோ ஈஸ்வரி, அவன் செஞ்ச வேலையை நான் தப்புன்னு சொல்லலம்மா.